நான் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, அப்படியே ஜீராவில் அப்படியே ஊறி நிற்கிது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்வீட்டு பார்க்க போகிறோம், பாதுஷா பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸியாக பார்க்க போகிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. 1/2 கிலோ மைதா எடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா கொஞ்சம் போல் அப்படியே தூவி விட்டுங்க. தூவி விட்டது மாதிரிக்கும் இந்த மாவை நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. சரிங்களா? அப்போ தான் 4 சைடும் அது போகும். பிசைஞ்சிட்டு என்ன செய்கிறோம்னா, இதோட நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ தேவையான சால்ட்டு போட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த சால்ட்டை அப்படியே தூவி விட்டுங்க. போதும், கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதோட நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ நான் 1/2 கிலோவுக்கு 150 நெய் ஊற்றிக்கிறேன். சரிங்களா? 150 ஊற்றிங்க. நெய் கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நான் பிசைஞ்சிக்கிட்டேன் நெய்யை போட்டு. இப்போ என்ன செய்கிறேன்னா, தேவையான தண்ணியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் பிசைஞ்சிக்கிறேன். சரிங்களா? தேவையான தண்ணியை ஊற்றிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சிங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஒரு அளவு ஊற்றிட்டு, இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் நம்ம சும்மா கையால் ஊற்றி அப்படியே தெளிச்சிக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பவுலில் ஒட்டாமல் இருக்கணும். இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கிறோம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். நான் ஜீனி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 700 ஜீனி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஜீனி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கோம். ஜீரா ரெடி பண்ணிக்கிறோம். இந்த ஏலக்காய் பிச்சு வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கோம். நல்லா கொதித்து வரட்டும். ஒரு கம்பி பதத்துக்கு எடுத்துக்கிறோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா ஜீரா ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். சரிங்களா? கொஞ்சம் வந்ததும் இறக்கி வச்சுட்டு வருங்க. இந்த மாதிரி கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவை நம்ம எடுத்து வச்சு கரெக்டாக இது மாதிரி சிலிண்ட்ரு மாதிரி உருட்டிங்க. இந்த மாதிரி சிலிண்ட்ரு மாதிரி உருட்டிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி அளவாக எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டான அளவாக எடுங்க. இப்போ நம்ம இது மாதிரி பவுல் எடுத்து வச்சுக்கிறோம், பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், நல்லா உருட்டி எடுத்துக்கிறோம். இது மாதிரி இப்படி அமுக்கி இப்படி விரலை வச்சு ஒரு ஓட்டை மாதிரி போட்டுங்க. சரிங்களா? போதும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கோம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயிலு நீங்களும் சேர்த்துங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். தேவையான ஆயில் ஊற்றிங்க. சரிங்களா? கொஞ்சம் ஊற்றிங்க. வீடியோ ஃபிலிமில் தான் நம்ம வச்சு போட்டு எடுக்க போகிறோம். இப்போ ஆயில் ஒரு போதுமான சூடு வந்திருக்கு. என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்து போடுங்க. ரெண்டு ட்ரிப்பாக எடுத்து போட்டுக்கிறோம். சரிங்களா? இது அப்படியே மெல்லமாக பரட்டி விடணும். கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிங்க, ரொம்ப அதிகமாக வச்சுக்காதீங்க. நல்லா வந்து வந்துட்டு அது இந்த மாதிரி பிரியாமல் இருக்கணும். சரிங்களா? நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வந்து வந்துடுச்சு. நான் இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கிறேன். சரிங்களா? நல்லா வந்துடுச்சு. இது மாதிரி இருக்கணும். கலர் மாறிடக்கூடாது. இதே மாதிரி பக்குவத்தில் எடுத்துங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததை போட்டுக்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ என்ன செய்கிறோம், இந்த ஜீராவில் அப்படியே உள்ளே போட்டு விடுங்க. ஜீராவில் போட்டதும் நல்லா ஊற விடுங்க. அடுத்தது போட்டுக்குவோம். அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? நல்லா வேகட்டும். சரிங்களா? இந்த கலர் இருந்தால் போதும். நான் இப்போ ஊறினதை எடுத்து வச்சுக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இதையும் ஜீராவில் ஊற வச்சுட்டேன்.
அப்படியே பாருங்கள் ஊற வச்சதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா ஜீராவில் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சூட்டோடு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இதையும் இப்போ நான் அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நான் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, அப்படியே ஜீராவில் அப்படியே ஊறி நிற்கிது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்களும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. நான் எடுத்த அளவே நீங்களும் எடுத்துங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த பாஸ்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.